ஆபரேஷன் எபிக் ஃபியூரி இது நிப்பாட்ட போகிறோம் அப்படின்னு யூஎஸ் காங்கிரஸுக்கு ஒரு புறம் ட்ரம்ப் சொல்கிறார். இன்னொரு புறம் சென்காம் படையை ரெடியாக இருங்க, எப்போனாலும் ஈரான் மீது அட்டாக் நடத்தலாம் அப்படிங்கிறதையும் எச்சரிக்கை கொடுக்குறார். ஒரு புறம் யூஎஸ் காங்கிரஸுக்கு தண்ணி காட்டுறாரு, இன்னொரு புறம் சென்காம் படையை வச்சு ஒரு குறுகிய கால அட்டாக் ஈரான் மேலே நடத்தி மிச்ச மீதி இருக்கக்கூடிய இடங்களை கைப்பற்றுவதற்கான வேலையை அவர் செய்ய தொடங்கியிருக்கார். அந்த மிச்ச மீதி இருக்கக்கூடிய இடங்கள் கார்க்கு, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் உள்ளிட்ட இடங்களை தாண்டி தரைப்படைக்கும் அவங்க திட்டமிடலாம் அப்படின்னு. இது தொடர்பாக என்னென்ன வழிகள்லாம் இருக்குங்கிறத ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் சென்காம் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. ஏற்கனவே அதில் இருக்கக்கூடிய படை வீரர்கள் விலகிட்டு ஒரு யாருக்கிட்ட போய் இன்றைக்கி அமெரிக்க மக்கள் தன்னுடைய அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நினைக்கும் போது வருத்தமாக இருக்குங்கிறத பதிவு செஞ்சுட்டு தன்னுடைய ரிசைன் லெட்டரை கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. இதுவும் நடந்துக்கிட்டே இருக்குது. எத்திகாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர்லைன்ஸ், அதில் வேலை பார்க்கக்கூடிய 15க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானிய விமானிகள், அவங்களுக்கு 48 மணி நேரம் டைம் கொடுத்து இப்போது யுஏஇ அரசு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. சரி, எதுவும் தப்பு பண்ணிட்டாங்களா அவங்களுக்கு அப்படின்னு கேட்டால் இல்லை. எமிரேட்ஸில் பாகிஸ்தானை சேர்ந்த விமானிகள் யாரும் பணியாற்ற வேண்டாம், தயவு செய்து அந்த ஏர்லைன்ஸை விட்டு கிளம்பி ஓடிடுங்க, அதுவும் 48 மணி நேரத்துக்குள்ளே இதெல்லாம் நடந்தாகணும்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு முதற்கொண்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப அத்துமீறிய செயல். ஒரு நாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கும் போது அவங்களுக்கு வாரி வாரி கொடுக்குறதும், பிடிக்கலை அப்படின்னா தகுதியான வேலையாட்களை அந்த நாட்டிலேருந்து உடனடியாக வெளியேற்றுறது, குடியுரிமையை பறிக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாத்தையுமே எமிரேட்ஸ் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. தொடர்ச்சியாக பாகிஸ்தான் அரசு ஈரானுக்கு முழுவதுமாக அந்த 6 வழிகளை திறந்து விட்டது முதற்கொண்டு சவுதி அரேபியாவுக்கு உதவி செய்து அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயங்களையும் மையப்படுத்தி தான் இப்போ யுஏஇ பாகிஸ்தானுக்கு அகெயின்ஸ்டாக இந்த விமானிகளை சித்திரவதை பண்ணுறாங்க.